ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி சார், மேம் விஜி மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க வைஃப் முத்துக்காவை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய முதா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர்ல இருக்கிறவங்க என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கு தமிழ். நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்க இல்லாம நாங்க இல்லை. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க உங்களுடைய மீடியா லான்ச்ல எல்லாமே எங்களை வந்துட்டு நீங்க எப்படி வந்து போர்காஸ்ட் பண்றீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்றதுன்னா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இது சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனா உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரியா தான் இதுல நீங்க பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டே ஒரு கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்ல சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதரா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளவு படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான் இருக்கிறேன்னு எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தா நல்லா இருக்குமே, ரொம்ப நாள் நடிச்சுட்டு இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்க தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க என்னோட லைஃப்ல. ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமா வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதுல வந்து ஹோம்லி அந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதுல இருக்கு. ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவி அவர் இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ கியூட்டா அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் இஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையா நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சென்னையில தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட விட்டுட்டு நிறைய மலையாளத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்க வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், நீங்க எல்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளவு பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழ்ல ஒரு லைஃப் கொடுப்பீங்க. இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இங்க நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல, அவங்க கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க நிறைய வந்து கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுறதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்க, நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச்.